Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் நயன்தாரோட press meet makeup look. இந்த yellow saree with green blouse and ரொம்ப dewy-ஆன elegant-ஆன ஒரு makeup look தான் நான் இன்னைக்கு பண்ணி காட்ட போறேன். இந்த look பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் press meetல பண்ணிருந்தாங்க. And also நான் உங்களோட wedding look recreate பண்ணிருந்தேன். அதை நீங்க செக் அவுட் பண்ணுங்க. என் சேனல்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். So இந்த dewy makeup very subtle, very elegant makeup look எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போய் பாருங்க. முதல்ல மாய்ஸ்சரைசருக்கு நான் டாஸ்லர்ல இருந்து எட்டர்னா cream மாய்ஸ்சரைசிங் cream எடுத்துட்டு என் ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் நல்லா இருக்கும். அடுத்தது லிப் ஆயிலுக்கு நான் இங்கே சிம்பிளி நம்மளோட லிப் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ்க்கு நான் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து அந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் பவுடர் யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸை நான் எப்படி ஃபில்லின் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நயன்தாரா ஐப்ரோஸ் நல்லா திக்காக க்ரூம்ட் அண்ட் நல்லா பாக்ஸ் ஷேப்பாக இருக்கும். ஐப்ரோஸ் சுற்றி நான் கன்சீலிங் பண்ணிக்கிறேன். இது பண்ணுற காரணம் வந்து நல்லா இன்னும் டிஃபைன்டாக தெரியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இப்போ நம்ம ஐப்ரோஸ் சுற்றி இந்த கன்சீலிங் ஒர்க் பண்ணுறோம். அது நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு பிளெண்டும் பண்ணோம். என் பாக்கி என்ன இருக்கோ அதை நான் ஐலிட் ப்ரைம் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐஷேடோக்கு ஹுடா பியூட்டிலேருந்து சாண்ட் ஹேஸ் ஐஷேடோ பேலட்லேருந்து அந்த ஒரு மோவிஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு பென்சில் ப்ரஷ் வழியாக நான் இந்த மாதிரி லைனர் அப்ளை பண்ணுற மாதிரி லைன் பண்ணிக்கிறேன். நயன்தாரோட ஐஷேடோ ரொம்ப சட்டிலாக இருக்கும். அது மாதிரி ஸ்டெப் பண்ணிக்கிறேன் கண்ணுக்கு மேலேயும் கீழேயும். ஏன்னா அகெயின் கான்டோர் ஷேட் சுகர் பேலட்லேருந்து எடுத்துகிட்டு அதே ஸ்டெப்பை அந்த முன்னாடி போட்ட ஐஷேடோக்கு மேலேயே நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ஐஷேடோ லுக் லைனர் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் காஜல் வச்சு ஒரு ஸ்மோக்ட் அவுட் ஐலைனர் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் அவங்க ப்ராமினெண்ட்டாக வந்து லிக்விட் லைனர்லாம் யூஸ் பண்ணல. ஏன்னா அதை ஸ்மட்ச் பண்ணிவிட்டு பிளாக் ஐஷேடோ வச்சு அதை வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்ணு உள்ளே வந்து நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லோவர் லேஷ் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் யூஸ் பண்ணல, அதை வச்சு நான் கீழே கொடுத்துக்கிறேன் ஸ்மட்ச் மாதிரி. இப்போ ஃபேஸ்க்கு வந்து மேப்ளினோட ஃபிட்மி ப்ரைமர் டியூவி ப்ரைமர் யூஸ் பண்ணி நான் இங்கே ப்ரைம் பண்ணிக்கிறேன். அவங்களோட பேஸ் மேக்கப் செம்ம க்ளோயாக இருந்தது. வெட்டிங்கில் மோஸ்ட்லி மேட் வச்சுருந்தாங்க, பட் இந்த ப்ரெஸ் மீட் லுக்கில் நல்ல க்ளோயாக இருந்தது நயன்தாரோட பேஸ் மேக்கப். ஸோ ப்ரைம் பண்ணதுக்கப்புறம் 450 அந்த கலர் கரெக்டர் ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்துகிட்டு என் கண்ணு கீழே வாய் சுற்றி எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபவுண்டேஷனுக்கு மிஸ்க்லரோட எவ்ரிடே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்விஸ் பியூட்டியோட க்ளோ ட்ராப்ஸ் ஆட் பண்ணி அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா மிஸ்க்லர் கொஞ்சம் மேட் சாஃப்ட் மேட் ஃபினிஷ், இது ஆட் பண்ணோன்னே நல்லாவே டியூவி ஃபினிஷ் கொடுத்துச்சு. நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் கைஸ். இது என்னோட ஷேடோட லிட்டில் பிட் லைட்டர் தான், பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்கப் கடைசியில் சூப்பராக வரும் எல்லாமே. இப்போ கன்சிலருக்கு நான் பேக்கோட டேக்காக கன்சிலர் எடுத்துகிட்டு என் கண்ணு கீழே அண்ட் எங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்னோட நேச்சுரல் ஸ்கின் டோன் ஷேட், டார்க் சர்க்கிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நல்லாவே கவர் பண்ணும். ஏன்னா முன்னாடியே கலர் கரெக்டர் ஸ்டெப்பும் பண்ணிட்டேன். அடுத்தது அதே 452 கன்சீலர் பேலட்லேருந்து அந்த டார்க்கர் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு க்ரீம் கான்டோரிங் பண்ணிக்கிறேன் இந்த தடவை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின் ஏரியா, ஜா ஏரியா, சீக் போன் அங்கெல்லாம் லைக் ஹாலோஸ் ஆஃப் சீக்ஸ் அங்கெல்லாமும் நம்ம பண்ணிவிட்டு இதை நான் ஒரு பிளெண்டர் வச்சு டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நோஸ் கான்டூரிங் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி கொஞ்சம் நேரோவாக வச்சுட்டு கீழே கொஞ்சம் வைடன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அவங்களோட நோஸை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதையும் பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ணி முடிச்சோடனே நான் ஸ்விஸ் பியூட்டி லூஸ் பவுடர் வச்சு கண்ணு கீழே செட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப ஃபுல் ஃபேஸ் செட் பண்ணல, நான் டியூவி ஃபினிஷ் போயிடும். அதனால் கண்ணு கீழே எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன், மற்ற இடத்துலலாம் நான் வந்து செட் பண்ணலை. இந்த சுகர் கான்டோர் பேலட்லேருந்து இந்த கான்டோரிங் ஷேட் எடுத்துகிட்டு க்ரீம் கான்டோரை பவுடர் கான்டோர் வச்சு நம்ம செட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ப்ளஷ், அதே ப்ளஷ் அந்த பேலட்டில் இருக்கிற அதே ப்ளஷை தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு நான் வேறு ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன், அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஹைலைட்டருக்கு நான் மார்ஸ்லேருந்து இந்த செம்ம சில்கி ஸ்மூத் ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா செம்ம ஷைன் தந்துச்சு, எனக்கு செம்மையாக அந்த லுக்கே வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு, ரொம்பவே பிடிச்சிது. ஸோ அதுதான் நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன்.
அண்ட் இப்போ நான் ப்ளம் மிஸ்ட் வச்சு நான் இதை செட் பண்ணிக்கிறேன். அது ஒரு க்ளோ ஃபினிஷ் கொடுக்கும். இப்போ மாஸ்க் லிப்ஸ்டிக் பேலட்லேருந்து அந்த பிங்க் கலர் ஷேட் எடுத்து நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் லிப்ஸ் ஃபுல்லாக. இது கொஞ்சம் டார்க்கராக இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த ஒயிட் கலர் ஷேட் இருக்கும் இந்த பேலட்டில், அதை எடுத்து நான் லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேலட்டில் எப்போவுமே நம்ம கலர் காம்பினேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வேணுங்கிற கலர்ஸ் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா அவங்க க்ளாஸ் போட்டிருந்தாங்க இதில். ஸோ கீக்கோ மிலானோலேருந்து இந்த லிப் க்ளாஸை நான் அப்ளை பண்ணி இந்த லுக்கை முடிச்சுக்கிறேன். அண்ட் நான் ஜுவல்லரி ஹேர் எல்லாம் செட் பண்ணிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இதுதான் கைஸ் என்னோட ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம சிம்பிள், ரொம்ப எலிகண்ட்டாக. எனக்கு இந்த லுக் ரீக்ரியேட் பண்ணது ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care, bye, and also on Instagram follow பண்ணுங்க.